நம்ம சேனலில் தொடர்ந்து நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க லியோ படத்தோட வசூலையும் ஜெயிலர் படத்தோட வசூலையும் கம்பேர் பண்ணி போட சொல்லி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம லியோ படத்தோட 20 நாள் வசூலையும் ஜெயிலர் படத்தோட 20 நாள் வசூலையும் ஒவ்வொரு ஏரியாவில் எந்த படத்துக்கு வந்து அதிகமாக வசூல் இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ 2 படத்தோட 20வது நாள் வசூல் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். அப்புறம் 20வது நாள் வசூல், 20 நாள் வசூல் லியோ படத்தோட கலெக்ஷன், இன்னும் சில படங்களோட வசூல், அந்த படங்கள் என்ன நிலவரத்தில் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். அப்புறம் வந்து இன்றைக்கி வந்து 16 இயர்ஸ் ஆஃப் பொல்லாதவன், ஸோ வெற்றிமாறன் அவர்களோட முதல் திரைப்படம். இந்த படம் ஒரு வேற லெவல் சம்பவம் பண்ணிச்சு. அந்த படத்தோட வசூல் என்ன, ஷேர் என்ன, பட்ஜெட் என்ன அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக பார்ப்போம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகானோட ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வீடியோவில் நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தேன். அந்த ஃப்ரேமு கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் மட்டும்தான் கரெக்டாக பதில் போட்டிருந்தாங்க. ஸோ அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்க. அது செஞ்ச மண்ணு அது மேலூரு, அவதோடு செஞ்ச மண்ணு மட்டும் தேனூரு. ஸோ ஆமாங்க, பொற்காலம் திரைப்படம் தான். அதில் வந்து தஞ்சாவூர் மண் எடுத்து அப்படிங்கிற ஒரு பாட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான எல்லா ஊரில் இருந்தும் மண் எடுத்து அந்த ஒவ்வொரு பகுதியை செஞ்சதாக சொல்லி வர்ணித்து பாடுவார். அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த பாடல். இந்த பாடல் வரிகள் அவ்வளோ இனிமையாக இருக்கும். ஸோ இதை கரெக்டாக கண்டுபிடிச்ச முதல் 5 பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செந்தூர் தீபன், முகமது நாசர், ஜெயராமன் நாகராஜ், அப்புறம் சரவணன் சரண், ரியாஸ்தீன். இந்த 5 பேர் தான் வந்து முதல்ல கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கான ஃப்ரேமை பாருங்கள், கெஸ் பண்ணுங்கள். நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்குறேன், அதுக்கு பதிலை வந்து கமெண்ட்டில் போட்டுக்கிட்டே இந்த வீடியோவை பாருங்கள். என்னென்னா, நீங்கள் வந்து இந்த ஃப்ரேம்க்கெலாம் ஆன்சர் பண்ணுறது, அப்புறம் நிறைய கமெண்ட்லாம் பண்ணுறது பார்க்கும்போது க்ளீனாக தெரியுது நீங்கள் எல்லாருமே சினிமாவை அதிகமாக பார்க்குறீங்க, சினிமாவை அதிகமாக ரசிக்கிறீங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. இருந்தாலும் எனக்கு இந்த ஒரு படம், இந்த ஒரு காட்சி, இதை பார்த்தேன்னா நான் எத்தனை தடவை பார்த்தாலும் கண்டிப்பாக என் கண்ணில் இருந்து தாரையாக கண்ணீர் ஊற்றிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு படத்தில் இருக்கக்கூடிய காட்சியை சொல்லணும்னா அது என்ன காட்சி அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு நிறைய பேருக்கு ஒவ்வொரு படம் ஒவ்வொரு காட்சி இருக்கும். கில்லர்ஸ் ஆஃப் த ஃப்ளவர் மூன், அந்த படத்தோட டே 19 கலெக்ஷன் இந்தியாவில் டே 11 இது வந்து 31 லட்சம். ஸோ வேர்ல்டு வைடு $1.32 மில்லியன். இது வந்து 10 கோடியே 98 லட்சம். ஸோ இந்தியா முழுக்க இது வரையும் 12 கோடியே 30 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு $115.42 மில்லியன். இது வந்து 960 கோடி வருது. அதுக்கு அடுத்ததான் 12th ஃபெயில், அந்த படத்தோட டே 12 கலெக்ஷன். ஸோ இந்தியா முழுக்க இந்த படம் வந்து 1 கோடியே 14 லட்சம், வேர்ல்டு வைடு 1 கோடியே 17 லட்சம். இதுவரையும் இந்த படம் இந்தியாவில் 21 கோடியே 89 லட்சமும், வேர்ல்டு வைடு 22 கோடியே 71 லட்சமும் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஒரு பெரிய வசூல் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்குது. வீக் டேஸில் கூட கோடிகளில் தான் போய்கிட்டு இருக்கு. போன வாரம் லட்சத்தில் போயிட்டு இருந்தது, இந்த வாரம் வீக் டேஸில் கோடிகளில் தான் போய்கிட்டு இருக்கு. பகவந்த் கேசரி, அந்த படத்தோட டே 20 கலெக்ஷன் ஆந்திரா தெலுங்கானாவில் 47 லட்சம், வேர்ல்டு வைடு 51 லட்சம். இந்த படத்தோட ஆந்திரா தெலுங்கானா டோட்டல் கலெக்ஷன் 85 கோடியே 80 லட்சமும், வேர்ல்டு வைடு 121 கோடியே 24 லட்சம். ஸோ இந்த படமே ஒரு ஹிட்டான படமாக அமைஞ்சிருக்கு. கீடா கோலா, அந்த படத்தோட டே 5 கலெக்ஷன் ஆந்திரா தெலுங்கானாவில் 67 லட்சம், வேர்ல்டு வைடு 75 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் 7 கோடியே 50 லட்சமும், வேர்ல்டு வைடு 12 கோடியே 33 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 15 கோடி. மா ஊரி பாலிமரா 2, அந்த படத்தோட டே 5 கலெக்ஷன் ஆந்திரா தெலுங்கானாவில் 1 கோடியே 29 லட்சம், வேர்ல்டு வைடு 1 கோடியே 38 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் 10 கோடியே 58 லட்சமும், வேர்ல்டு வைடு 14 கோடியே 16 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 6 கோடி. ஸோ இந்த படம் ஆல்ரெடி பெரிய ஷேர் வந்திருக்கு, ஆல்ரெடி ப்ராஃபிட் எடுத்துருச்சு. ஆல்ரெடி இந்த படம் வந்து 1 கோடி 1.5 கோடி கிட்ட ப்ராஃபிட் எடுத்திருக்கு. ஸோ அதை டீட்டெயிலாக நாளைக்கு வீடியோவில் நம்ம பார்ப்போம். கருடன், அந்த படத்தோட டே 5 கலெக்ஷன் கேரளாவில் 76 லட்சம், வேர்ல்டு வைடு 1 கோடியே 7 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் 7 கோடியே 60 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு டோட்டலாக. அப்புறம் வேர்ல்டு வைடு 12 கோடியே 29 லட்சம். ஸோ இந்த படத்தோட பட்ஜெட் 7 கோடி. ஆல்ரெடி இந்த படத்துக்கு ஷேரே 6 கோடியே 50 லட்சம் கிட்ட வந்திருக்கு. ஸோ ஒரு மிகப்பெரிய ஹிட் ஆகிறதுக்கான நிறைய பாசிபிள் இருக்குது. லியோ படத்தோட 20வது நாள் வசூல் தமிழ்நாட்டில் 1 கோடியே 18 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 24 லட்சம், கர்நாடகாவில் 20 லட்சம், கேரளாவில் 24 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 26 லட்சம், ஓவர்சீஸில் 37 லட்சம், வேர்ல்டு வைடு 2 கோடியே 49 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு 20வது நாள். ஸோ லியோ படத்தோட டோட்டல் கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 212 கோடியே 68 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 50 கோடியே 83 லட்சம்,
கர்நாடகாவில் 43 கோடியே 39 லட்சம், கேரளாவில் 56 கோடியே 70 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 30 கோடியே 42 லட்சம், ஓவர்சீஸில் 201 கோடியே 40 லட்சம், வேர்ல்டு வைடு இந்த படம் 595 கோடியே 42 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஒரு பெரிய வசூல் 600 கோடியை நோக்கி போய்கிட்டு இருக்கு. ஸோ அதுக்கடுத்து தான் ஜெயிலர், லியோ இந்த ரெண்டு படத்தோட 20வது நாள், அதாவது 20 நாள் டோட்டல் கலெக்ஷனை நம்ம இப்போ கம்பேரிசன் பண்ணிவிடுவோம். ஜெயிலர் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் 177 கோடியே 10 லட்சம், லியோ வந்து 212 கோடியே 68 லட்சம். ஆந்திரா தெலுங்கானாவில் 68 கோடியே 88 லட்சம் ஜெயிலரும், லியோ வந்து 50 கோடியே 83 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 54 கோடியே 72 லட்சம் ஜெயிலர் வந்து வசூல் பண்ணியிருக்கு. லியோ 43 கோடியே 39 லட்சம். கேரளாவில் 49 கோடியே 15 லட்சம் ஜெயிலர், கேரளாவில் லியோ வந்து 56 கோடியே 70 லட்சம். அப்புறம் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 12 கோடியே 31 லட்சம் ஜெயிலர், லியோ வந்து 30 கோடியே 42 லட்சம். ஓவர்சீஸில் ஜெயிலர் வந்து 198 கோடியே 75 லட்சமும், லியோ வந்து 201 கோடியே 40 லட்சமும் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ டோட்டல் வேர்ல்டு வைடு கிராஸ் கலெக்ஷன் 20 நாளில் 560 கோடியே 91 லட்சம் ஜெயிலர் படமும், லியோ படம் வந்து 595 கோடியே 42 லட்சமும் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ வேர்ல்டு வைடு பார்த்திங்க அப்படின்னா லியோ ஹையஸ்ட்டாக இருக்குது. ஆனால் ஆந்திராலையும் கர்நாடகாலையும் முக்கியமாக இந்த 2 ஸ்டேட்லேயுமே வந்து ஜெயிலர் வந்து அதிகமாக இருந்திருக்கு. ஆனால் மீதி எல்லா இடத்துலையுமே இப்போதைக்கு லியோ ஹையஸ்ட்டாக தான் இருக்குது. ஆனால் நம்ம 20வது நாள் வசூலை கம்பேர் பண்ணும்போது ஜெயிலர் தான் அதிகமாக இருக்குது, கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இது வந்து 2 கோடியே 49 லட்சம்னா இது அதோட கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஆனால் டோட்டலாக பார்க்கும்போது இது வரையும் லியோ தான் அதிகமாக இருக்குது. இன்னொரு விஷயம், இந்த படத்தோட பட்ஜெட் அப்படிங்கிறது 190 கோடி, இது ஜெயிலர் இது வந்து 280 கோடி. ஸோ ஜெயிலரோட பட்ஜெட்டும் அதோட தியேட்ரிக்கல் ரைட்ஸ் விற்பனையும் வேறு ஒரு ப்ரைஸு, அதோட ரொம்ப கம்மியாக இருந்தது. இது அப்படி கிடையாது, இது வந்து ஒரு பெரிய விலைக்கு விற்கப்பட்டிருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் பார்த்தாலுமே ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரு பெரிய ப்ராஃபிட் படமாக தான் இருக்குது. ஸோ இந்த படம் எவ்வளோ லாங் ரன் போக போகுது, எவ்வளோ இந்த படம் வந்து லைஃப் டைம் கலெக்ஷன் எடுக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் வச்சு தான் இந்த படம் ஜெயிலரை முந்துச்சா இல்லையா அப்படிங்கிறது தெரியும் நம்மளுக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ அதுக்கடுத்து தான் நான் சொல்லியிருந்தேன் பொல்லாதவன் அந்த படத்தோட வசூலை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. முதல் படத்திலேயே ஒரு பயங்கரமான ஒரு ஸ்க்ரீன் பிளேவோட ஒரு படத்தை எடுத்துகிட்டு வந்தார் நம்ம வெற்றிமாறன். அந்த சமயத்தில் அந்த பல்சர் அப்படிங்கிறது உண்மையிலே நிறையா பேரோட உசுராகவே இருந்துச்சு. பல்சர் அப்படிங்கிறது அப்போ அந்த டைமில் 2007 2006 சமயத்தில் எல்லாரோட உசுராக இருந்தது. இன்றைக்கி மேபி அது இல்லாமல் இருக்கலாம், வேறு பைக் வந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கும் நிறையா பேருக்கு அந்த பைக் அப்படிங்கிறது அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு உயிர் மாதிரி பார்த்துப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு இந்த ஹீரோ வந்து அந்த பைக்கை வந்து ஒரு கனவாக இருக்கும். அதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் கேட்கும்போது அவங்க வந்து இல்லை மச்சான் புதுசு 2 பேர்லாம் உட்காரக்கூடாது, ஃபஸ்ட்டு சர்வீஸ் போகிற வரையும் வேறு யாரும் ஓட்டக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இப்படிலாம் சொல்லிட்டு கொடுக்காம அவாய்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவர் கஷ்டப்பட்டு அந்த பைக்கை வாங்கி அந்த பைக்கை ஒருத்தர் திருடிட்டு போனதுக்கப்புறம் ஒரு சாதாரண ஒரு காமன் மேன் அதை எப்படி ஃபேஸ் பண்ணி அந்த பைக்கை மறுபடியும் வாங்குறாருங்கிறது தான் மீதி கதை. அதில் நடக்கிற வேறு லெவல் சம்பவம் தான் இந்த படம். ஸோ உண்மையிலே அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த படம். இந்த படத்தோட பட்ஜெட் பார்த்திங்க அப்படின்னா 6 கோடி. தமிழ்நாட்டில் மட்டும் இந்த படம் வந்து 12 கோடி வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்தியாவில் வந்து 14 கோடியே 50 லட்சம், வேர்ல்டு வைடு 3 கோடி. ஸோ டோட்டலாக வேர்ல்டு வைடு 17 கோடியே 50 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படம் வந்து 9 கோடியே 20 லட்சம் ஷேர் வந்திருக்கு. ஒரு சூப்பர் பிளாக் பஸ்டர் திரைப்படம். இந்த படம் உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஃபேவரட் அப்படிங்கிற சொல்லுங்கள். அதுக்கடுத்து நான் ஆரம்பத்தில் ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தேன். ஒரு காட்சி நான் வந்து இந்த படம் பார்த்தேன்னா எத்தனை தடவை பார்த்தாலுமே என்னை கண்கலங்க வைக்கக்கூடிய ஒரு காட்சி இது அப்படின்னு சொன்னால் நீங்கள் எந்த காட்சியை சொல்வீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி ஒரு கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரகுமான்.